டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது 7,000 ரூபாய் அமௌண்ட் இருக்குது. அதை ஏபிசி 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஏ மற்றும் பிக்கு 2:3 ரேஷியோலையும், பி மற்றும் சிக்கு 4:5 ரேஷியோலையும் பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா அதுல பி உடைய பங்கு தொகை எவ்வளவு கேட்கறாங்க. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த மாடல் சம் எப்படி குயிக்கா சால்வ் பண்றது பார்க்கலாம். கொஸ்டின்ல மொத்தமா 7,000 ரூபாய் அமௌண்ட் இருக்கு. அதை ஏபிசி 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஏ மற்றும் பிக்கு 2:3 ரேஷியோலையும், பி மற்றும் சிக்கு 4:5 ரேஷியோலையும் பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா பியின் பங்கு தொகை எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ இங்க பாருங்க ஏ/பி இருக்குது, இங்க பி/சி இருக்கு. ஸோ நமக்கு ஏ/பி/சி ரேஷியோ எடுத்துமா தான் நமக்கு பிக்கு எவ்வளவு போகும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏ/பி என்ன கொடுத்துருக்காங்க 2:3, 2:3, பி/சி 4:5. நெக்ஸ்ட் பாருங்க இந்த பிளேஸ் எம்டியா இருக்கு. 3 மூவ் பண்ணி அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பிளேஸ் எம்டியா இருக்கு. 4 மூவ் பண்ணி இங்க ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே பெருக்குங்க. 2 × 4 8, 3 × 4 12, 3 × 5 15. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற அமௌண்ட்டை, இந்த டோட்டல் அமௌண்ட்டை 8:12:15 ரேஷியோ பிரிச்சுமா யாருக்கு எவ்வளோ போகணும்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ பாருங்க நமக்கு தேவை பியோடைய அமௌண்ட் மட்டும் தான். அப்போ பியோடைய ரேஷியோ பாருங்க 12. 12 வகுத்தல் எப்பவுமே இந்த 3 ரேஷியோவை ஆட் பண்ணி வகுத்தல் போடணும். இப்போ 8 + 12 20, 20 + 15 35, 35 பெருக்கல் டோட்டல் அமௌண்ட் 7,000 ரூபாய். ஸோ 35 இங்கே கேன்சல் பண்ண 2 200 வரும். 12 × 200 2400. பியின் பங்கு தொகை எவ்வளோனா 2400. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை ஏக்கு கேட்டாங்களா, ஏக்கோட ரேஷியோ பாருங்க 8 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ 35 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 7,000. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணுமா 200, 2 × 200 8 × 200 1600. ஸோ இது பார்த்தோம்னா ஏக்கான அமௌண்ட். ஸோ இதே மாதிரி சிக்கான அமௌண்ட் என்ன வரும் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.